விடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. என்னை ஈன்ற பொழுதுக்கும் பிறந்தவனை ஈன்றெடுத்த என் தாய் தந்தை திருவடி பாதத்தை வணங்கி தொழுது நேயர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி, நேயர்கள் அனைத்து செல்வமும் நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ்வதற்கு அச்சு முறி விநாயக பெருமானுடைய சிறப்பை ஒரு பதிகத்தை பாடி இப்போது நம்ம ஆரம்பிப்போம். நமக்கு தமிழ் புத்தாண்டு தேனினின் இனிய பராபவ வருடம் மலர்கின்றது. 14/4/2026 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் மிக அற்புதமான ஆண்டாக நமக்கு மலர்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 2026 நடக்கக்கூடிய மிக சிறப்பான வரலாறு மிக்க சில நிகழ்வுகளோடு சேர்ந்து இந்த பராபவ வருடமும் ஒட்டி கொள்கின்றது. எப்படி பார்த்தீங்களா? 2026 ஏற்கனவே தமிழ் ஆங்கில புத்தாண்டுக்கு உங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். அதோட பராபவ வருடம், பரபரப்பான பராபவ வருடம், பராபவ வருடம்னு சொல்ல பரபரப்பான வருடம் கூட சொல்லலாம். இப்போ அப்படி இருக்குது நிலைமை, கலியுகம். அப்போ நேயர்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாதம் பணிந்து இந்த வருடம் கடந்ததை மறந்து இனிமேல் நடக்க போகிறதை நினைந்து நல்ல செய்திகளையும் நல்ல தாக்கத்தையும் நல்ல வருமானத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுப்பதற்கு நேயர் பெருமக்கள் பாதம் சொற்று உள்ளதை உள்ளபடி 12 ராசிக்கு நம்ம பதிவு செய்வோம். கடகம். ஒரு தாயை பார்ப்பதென்றால் கடகத்தை பார். ஒரு தமிழ் பற்றை பார்ப்பதென்றால் கடகத்தை பார். ஒரு மொழி பற்றை பார்ப்பதென்றால் கடகத்தை பார். எழுத்துத்துறையை பார்ப்பதென்றால் கடகத்தை பார். காதலை பார்ப்பதென்றால் கடகத்தை பார். ஆராய்ச்சியை பார்ப்பதென்றாலும் கடகத்தை பார். எங்கே சிறப்பு? கடகத்துக்கு சிறப்பு. கண்ணீர் விடல, செந்நீர் விடல, இரத்த கண்ணீர், உடம்பெல்லாம் இரத்தத்தை சொரிந்து துன்பம் என்றால் துயரம் என்றால் பட்டு 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 எல்லாத்தையும் இழந்து வெக்கம், மான், சூடு, சொரணை, செல்வம், எந்த அளவுக்கு கெட்ட பேரெல்லாம் வரணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டியே இறைவா, எனக்கு ஒரே துணை தாம்பு கயிறு தான். அப்படி இருந்த நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷன் அப்படியே மாறி இருக்கிறீங்க. அப்படியே மாறிட்டீங்க சார். நீங்கள் மட்டும் இல்லை சார், என்னை உட்பட, என் சந்ததி உட்பட, நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வம்ச விருத்தி உட்பட எல்லா மாறுதலும் வந்தே ஆகும். எல்லா மாறுதலும் வந்தே ஆகும். இன்னைக்கு கஷ்டப்படுறவன் நாளைக்கு நல்லா இருப்பான், நாளைக்கு கஷ்டப்படுறவன் இன்னைக்கு நல்லா இருப்பான். இதுதான் இயல்பு. அப்போ பராபவ வருடம் பரபரப்பான சூழ்நிலையில் கடகத்துக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மற்றற்ற மகிழ்ச்சியும் ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்து. இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் விடும். எதை வச்சு? உங்களுடைய தசாபக்தி, உங்களுடைய லக்கணம். தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. அப்போ உங்கள் லக்கணம் ராசி கடக ராசி, அதில் இருக்கிற புனர்பூசம், பூசம், ஆயில்யம். எப்படியும் புனர்பூசத்தில் குரு திசையில் பிறந்திருக்கணும், பூசம் சனி திசையில் பிறந்திருக்கணும், ஆயில்யம் 9வது நட்சத்திரம் கேதுல புதன் திசையில் பிறந்திருக்கணும். இப்போ ஆயில்யத்தில் பிறந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 40 வயசு வந்தால் ஆயில்யம் வந்துடும்ல. ஆயில்யம் புதன் கேதுக்கு அடுத்து 20 வருஷம் வந்துடுதுல்ல. அப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆக உங்களுடைய ராசிக்கு ரொம்ப கவனமாக கேளுங்க. உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ சனி உங்களுக்கு எங்கே இருக்கார்? அப்போ சனி உங்களுக்கு கண்டிப்பாக பாக்கியத்தில் இருக்கார். 8ல் இருந்தார், கொட்டுன்னு கொட்டினார். 8ல் இருந்தார், வெட்டுன்னு வெட்டினார். 8ல் இருந்தார், எல்லாத்தையும் இழக்க வச்சார். ஆனால் இப்போ பாக்கியத்தில் இருக்கார். பாக்கியத்தில் இருந்தாலும் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கொண்டு வருகிறீர்கள். இப்போது எல்லா வகையிலையும்
செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு, எல்லா வகையிலையும் சீர்திருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு, எல்லா வகையிலையும் மிக்க செல்வாக்குரிய ஆண்டு. அரசியல் புகுந்து விளையாடு, அரசு புகுந்து விளையாடு, நீர் சம்பந்தப்பட்டது புகுந்து விளையாடு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட புகுந்து விளையாடு, நண்பர்கள், எழுத்துத்துறை, காதல், மோதல் எல்லா வகையிலேயும் நீந்தி கரை சேர்க்கக்கூடிய ஆண்டு பராபவ ஆண்டு. யாருக்கு? கடகத்திற்கு. ஒரு நேரமாக நிம்மதி வேண்டாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆண்டு கடகத்திற்கு. எதை பார்க்கணும்? 3 பாயிண்ட். இப்போ கடகத்துக்கு சனி 8ல் இருந்தாலும் சிக்கல் தான், 9ல் இருந்தால் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. சனி உங்களுக்கு மத்தியம பலனை கொடுப்பான். ஏன்னா கடகத்துக்கு சனி சத்துரு. 7க்கும் 8க்கு உரியவர், அதாவது 7 8க்கு உரியவர் சத்துரு தான். பட் இருந்தாலும் அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு தைரியம், 9ஆம் இடத்துல இருக்கும்போது சகல செல்வம், 9ஆம் இடத்துல இருக்கும்போது சகல பாக்கியம், 9ஆம் இடத்துல இருக்கும்போது எல்லா வகையான உயர்ந்த நோக்கங்களையும் சிந்தனையும் கொடுக்கக்கூடியவர் தான். ஏன் அஷ்டமத்தில் சொன்ன மென்டல்னு சொன்னேன்? இப்போ மென்டல் கிடையாது, இப்போ உயர்ந்த சிந்தனை செல்வாக்கு கொடுக்கக்கூடியவர் கடகத்திற்கு. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க, என்ன லக்கணங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு பராபவ வருடத்தில் பரவசம் மட்டும் வரட்டமாக உங்களுக்கு மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ சனி 8. அடுத்து ராகு. ராகு எங்கே இருக்கான்னு பாருங்கள். அப்போ ராகு கண்டிப்பாக கடகத்துக்கு 7, கண்டிப்பாக 8ல் இருக்கார் கடகத்தில். அப்போ ராகு கண்டிப்பாக கடகம் விருச்சகம் மீனத்துக்கு அந்த சாயக்கரங்களுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். உண்மைதான், அதில் மாற்று கருத்தில். ஆனால் பாவகம் எப்படிப்பட்ட பாவகம்? கடகத்திற்கு கண்டிப்பாக கடகத்திற்கு 7ஆம் இடம் மகரம், 8ஆம் இடம் கும்பத்தில் ராகு. கும்ப ராகு சதய ராகு. சதய ராகு இருந்தால் என்ன ஆகும்? சகல செல்வாக்கு, சகல சித்தி, சகல சம்பத்தும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும் பரபவர். யாருக்கு? கடகத்திற்கு. இது கெட்டவன் கெட்டிடு ராஜயோகம். நீ கடகமாக இருந்தானா, நீ விருச்சகமாக இருந்தானா, நீ மீனமாக இருந்தானா, ரிஷபமாக இருந்தா, எனக்கு வேண்டியது பாவகத்தன்மைக்கு மதிப்பு, பாவகத்தன்மைக்கு மரியாதை, பாவகத்தன்மையினுடைய நன்மை தீமை. அதுதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த திசையாக இருந்தாலும் சரி, என்ன ராசியாக இருந்தாலும் சரி, அந்த பாவகத்தன்மையை மாற்றுவதற்கு பவர் யாருக்கும் கிடையாது, இறைவனை தவிர. அப்போ 8ஆம் பாவத்துக்குரிய தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழியில் கொடுக்கக்கூடிய தசாபுத்தி மட்டும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த தசாபுத்தி சப்போர்ட்டாக வந்து சார் உங்களை மாதிரி ஜெயிக்கக்கூடியவங்க, உங்கள் மாதிரி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியவங்களுக்கு யாரும் கிடையாது கடகத்திற்கு. பாருங்கள், அதுக்கடுத்தது பாருங்கள் குரு. அதுக்கடுத்தது குரு வந்துட்டார் உங்களுக்கு. அப்போ குரு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு குரு 12ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு குரு 12ல் இருக்கார். ஆனால் இப்போ பாருங்கள், கடகத்துக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், கடகம் வீடு 4வது வீட்டை 5ஆம் பார்வை பார்க்குறார். 4வது வீட்டை 5ஆம் பார்வை பார்க்குறார். 4வது வீட்டை 5ஆம் பார்வை பார்க்குறாரு. பாருங்கள், உங்கள் ராசிக்கு 4வது வீட்டை 5ஆம் பார்வை. அப்போ 4 தாய், 4 சுகம், 4 மனைவி, 4 மக்கள், 5 குழந்தை பாக்கியம். பேச்சு முடிஞ்சு வச்சா 6ஆம் வீடு 4 5 6. அப்போ 6வது வீடு வந்து 7ஆம் பார்வை. இருக்கக்கூடிய சிக்கல், இருக்கக்கூடிய இடியப்ப சிக்கல் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தைரியத்தையும் பண வசதியையும் நோயற்ற தன்மை, நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டு கடகத்திற்கு இந்த வருடம். 8ஆம் வீடு 9ஆம் பார்வை சொல்லவே வேண்டாம். எல்லா கோயிலுக்கும் போயிட்டுங்க, ஒரு நேரத்துலையுமே இங்கே சிறப்பாகலை அப்படிங்கிறோம்ல, அதுதான் 8ஆம் வீடு. வம்பு, வழக்கு, விபத்து, நோய், அதாவது தலைமுறை வரக்கூடிய நோய், தலைமுறையாக வளரணும், தலைமுறையாக செல்வாக்கு கூடணும், சொல்வாக்கு கூடணும், நோய் கூடக்கூடாது. அந்த நோயை குறைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்குறாரு பார்த்தீங்களா? 7 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லாண்டாக மாறும். அதுக்கடுத்தது பாருங்கள், 6/6/2026 மேலே, 6/6/2026 மேலே மிதுனத்துக்கும் செல்வாக்கு உண்டு, கடகத்துக்கும் செல்வாக்கு உண்டு. மிதுனத்துக்கும் உண்டு, கடகத்துக்கும் செல்வாக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஆண்டாக இந்த கடகத்துக்கு பராபவ வருடம் மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எந்த வகையில் வந்தாலும் சரி, எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எல்லாரும் கேட்குறீங்க கமெண்ட்ஸில், நீங்கள் ஒருத்தர் தான் ராசிக்கேற்ற தொழிலை சொல்லியார் மட்டும் கேட்குறீங்க, எங்களால் முடியலையா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனால்
இப்போ இந்த ஆண்டு மிதுனமாக இருந்தாலும் சரி, ஏன்னா மிதுனத்துக்கு 2க்கு வர போகிறாரு, 6வது மாதத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 2க்கு வர போகிறாரு குரு. அப்போ எல்லாத்தையும் மிதுனத்துக்கு கொடுக்க போகிறார். மிதுனம் கடகம் சிம்மம் முத்தான முத்துக்களான ஆண்டாக மாறப்போகின்றது. மிதுனம் கடகம் சிம்மம். அப்போ கடகத்தில் அம்பாள் வழிபாடு, லலிதா சகஸ்ரநாம வழிபாடு, வடக்கு முக உள்ள வழிபாடு, இந்த அம்பிகையெல்லாம் கும்பிட்டு வாங்க. நிச்சயமாக தசாபத்தியை பார்த்துக்கங்க. மிக மற்றற்ற மகிழ்ச்சியான ஆண்டாக கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடகத்துக்கு கஷ்டப்பட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டாங்களாம். அந்த 2000 வருஷத்துக்கு அடுத்து இப்போ கடகத்துக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, தகுதி, சாம்ராஜ்ய ஆண்டாக மாறும். மாற்று கருத்தல்ல. சாம்ராஜ்யம் என்ன? சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி என்ன? ராஜ யோகம் ஆண்டாக கடகத்துக்கு மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. கடகத்துக்கு 60%.